காலையில எழுந்திருக்கும் போது உடம்புல தெம்பே இல்லாம சோர்வா ஃபீல் பண்றீங்களா? இல்ல காரணமே இல்லாம திடீர்னு தலைவலி, நெஞ்செரிச்சல்னு அவஸ்தைப்படுறீங்களா? எவ்வளவுதான் வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் நிம்மதியே இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங், மனசுக்குள்ள ஒரு பாரம், உடம்புல ஒரு சோர்வு. இது உங்களுக்கு மட்டும் இல்ல, நம்மள பலருக்கும் இருக்கிற ஒரு பிரச்சனை தான். சரி, இதுக்கு என்னதான் காரணம்? வாங்க பார்க்கலாம். ஆமா, இதுதான் இன்னைக்கு நம்ம எல்லாரும் கேட்டுக்கிற கேள்வி. ஏன் எப்ப பார்த்தாலும் டயர்டா இருக்கு? ஏன் நைட்ல நிம்மதியான தூக்கம் வர மாட்டேங்குது? இதுக்கெல்லாம் காரணம் நம்மளோட பிஸியான லைஃப் ஸ்டைல்னு நாமளே ஒரு சமாதானம் சொல்லிக்கிறோம். ஆனா இதுக்கான உண்மையான காரணம் ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடியே நம்ம தமிழ் சித்தர்கள் மூலமா சொல்லப்பட்டிருக்குன்னா உங்களால நம்ப முடியுதா? ஆச்சரியமா இருக்கு இல்லையா? நம்மளோட இந்த மாடர்ன் கால நோய்களுக்கும் மன அழுத்தத்துக்கும் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த தமிழ் சித்தர் திருமூலர் தன்னோட கருக்கிடை வைத்தியம் அப்படிங்கிற ஒரு மருத்துவ புதையல்ல ரொம்ப தெளிவான பதில்களை விட்டுட்டு போயிருக்காரு. வாங்க அந்த புதையல்ல இருக்கிற ரகசியங்களை ஒவ்வொன்னா தோண்டி எடுப்போம். சரி, திருமூலர் கை காட்டுற முதல் எதிரி யாருன்னு நினைக்கிறீங்க? வேற யாரும் இல்ல, நம்ம தினமும் சாப்பிட்ற சாப்பாடு தான். அவர் என்ன சொல்றாருன்னா, நமக்கு வர்ற 90% நோய்களோட ஆணிவேர் நம்ம சாப்பாட்டு தட்டுலேருந்து தான் ஆரம்பிக்குது. அவரு மந்தம்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு. மந்தம்னா ஒன்றும் இல்ல, அஜீர்ணம், அதாவது இன்டைஜஷன். நாம ரொம்ப சர்வசாதாரணமா நினைக்கிற இந்த ஒரு விஷயம்தான் உடம்புக்குள்ள வர்ற எல்லா வியாதிகளுக்கும் மெயின் கேட், அதாவது நுழைவு வாயில்னு அவர் அடிச்சு சொல்றாரு. சரி, இந்த மந்தம் எதனால வருதுன்னு அவர் ஒரு பாட்டுல ஒரு லிஸ்டே போடுறாரு பாருங்க. அளவுக்கு அதிகமா சாப்பிடுறது, தேவைக்கு அதிகமா மாமிசம் சாப்பிடுறது, அப்புறம் ஒண்ணுக்கு ஒண்ணு சேராத உணவுகள். உதாரணத்துக்கு ஒரு பிரியாணி சாப்பிட்டுட்டு உடனே ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிடுறது மாதிரி. இதெல்லாம் தான் வயித்துல மந்தத்தை உண்டாக்குதுன்னு அப்போவே சொல்லியிருக்காரு. இப்ப இத நம்ம இன்னைக்கு சாப்பிடுற சாப்பாட்டோட கொஞ்சம் ஒப்பிட்டு பாருங்க. அப்படியே பொருந்துதா? ஃபாஸ்ட் ஃபுட் கடையில வாங்குற காம்போ, பஃபே சாப்பாடு, கிரில்டு சிக்கன் கூட மயோனைஸ். திருமூலர் எதெல்லாம் தப்புன்னு பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி சொன்னாரோ அதையே தான் நம்ம இன்னைக்கு ரொம்ப ஸ்டைலா ட்ரெண்டுன்னு சொல்லி சாப்பிட்டுட்டு இருக்கோம். இதனால உடம்புக்குள்ள என்ன நடக்குது தெரியுமா? திருமூலர் சொல்றாரு, சரியா செரிமானம் ஆகாத சாப்பாடு வயித்துல கெட்ட வாயுவை உருவாக்குது. அந்த வாயு உடம்பு முழுக்க பரவி நம்ம உடலை இயக்குற 3 முக்கியமான சக்திகளான வாதம், பித்தம், கபம், இது 3ஐயும் தாறுமாறாக்கி சாதாரண சளி, தலைவலியிலிருந்து பெரிய நோய்கள் வரைக்கும் எல்லாத்தையும் கொண்டு வந்து சேர்க்குது. இந்த வரிகளோட ஆழத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம உடலை வளர்த்து நமக்கான சக்தியை கொடுக்க வேண்டிய சாப்பாடே நம்ம கட்டுப்பாட்டை மீறும்போது அதுவே நம்மளை கொல்ற ஒரு எதிரியா மாறிடுதுன்னு எவ்வளவு பெரிய எச்சரிக்கை பாருங்க. சரி, சாப்பாடு மட்டும்தான் பிரச்சனையா? இல்லவே இல்ல. அதுக்கு சமமான இன்னொரு வில்லன் இருக்கான். அது நம்ம மனசுதான். குறிப்பா நம்மளோட கோபமும் டென்ஷனும் நம்ம உடலை எப்படி ஒரு உலைக்களம் மாதிரி மாத்துதுன்னு இப்ப பாப்போம். சித்த மருத்துவத்தோட அடிப்படையே இந்த முத்தோஷம் தான். அதாவது வாதம், பித்தம், கபம். சிம்பிளா சொல்லணும்னா வாதம்ங்கிறது நம்ம உடலோட இயக்கம், பித்தம்ங்கிறது உடலோட வெப்பம், அதாவது நெருப்பு, கபம்ங்கிறது உடலோட குளிர்ச்சி, அதாவது நீர். இந்த 3 சரியான அளவுல பேலன்ஸ்டா இருக்கும் வரைக்கும் நம்ம ஆரோக்கியம் செம்மையா இருக்கும். ஆனா நாம கோபப்படும்போது இல்லாட்டி ஓவரா டென்ஷன் ஆகும்போது என்ன நடக்குதுன்னு தெரியுமா? நம்ம உடம்புல இருக்கிற அந்த நெருப்பு சக்தியான பித்தம் கண்ட்ரோல் இல்லாம எகிரிடுது. மத்த 2 சக்திகளையும் அடக்கி இது மட்டும் உடம்புல ஆட்டம் போட ஆரம்பிக்குது. இந்த சமநிலை எப்போ குலையுதோ அப்போதான் எல்லா பிரச்சனையும் ஆரம்பிக்குது. பித்தம் அதிகமான என்னென்ன அறிகுறி தெரியும்னு சொல்றேன், உங்களுக்கு பொருந்துதான்னு பாருங்க. காரணமே இல்லாம உடம்பு வலிக்கும், தலைவலி, புளிச்சேப்பம், நெஞ்செரிச்சல், அப்புறம் சின்ன விஷயத்துக்கெல்லாம் சட்டுன்னு கோபம் வர்றது. இதுல ஏதாவது உங்களுக்கு அடிக்கடி நடக்குதா? அப்போ உங்க உடம்புல நெருப்பு அதிகமாயிருச்சுன்னு புரிஞ்சுக்கோங்க. சரி, இவ்ளோ பிரச்சனைகளை பார்த்தாச்சு. இதுக்கு திருமூலர் சொல்ற தீர்வு என்ன? ரொம்ப ஆச்சரியமான ஆனா ரொம்ப சிம்பிளான ஒரு முதல் தீர்வு இருக்கு. அந்த தீர்வு தான் இலங்கணம். இலங்கணம்னா பட்டினி இருக்கிறது. ஐயோ, பட்டினி கிடக்கணுமான்னு பயப்படாதீங்க. இத ஒரு தண்டனையா பார்க்காதீங்க. தொடர்ந்து வேலை செஞ்சு டயர்டான நம்ம செரிமான உறுப்புகளுக்கு நாமளே கொடுக்கிற ஒரு அற்புதமான ரீசெட் பட்டன் மாதிரி இது. உடம்புக்கு கொஞ்சம் ஓய்வு கொடுத்தா அது தன்னைத்தானே சரி செஞ்சுக்க ஆரம்பிக்கும். இது நானா கற்பனை பண்ணி சொல்லல. அந்த பழங்கால நூல்லையே அடிக்குறிப்புல இலங்கணம் என்றால் பட்டினின்னு ரொம்ப தெளிவா எழுதியிருக்கு. யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு உலகமே கொண்டாடுற தெரபியூட்டிக் ஃபாஸ்டிங்கிற விஷயத்த நம்ம சித்தர் அப்பவே சொல்லிட்டு போயிருக்கார். அப்ப எப்பதான் சாப்பிடணும்? இதுக்கு திருமூலர் ஒரு கோல்டன் ரூல் சொல்றார். உடம்புல இருக்கிற செரிமான நெருப்பு உண்மையாவே டேய் எனக்கு பசிக்குதுன்ற ஒரு சிக்னல் கொடுக்கும்போது மட்டும் சாப்பிடுங்க. அது வரைக்கும் சாப்பாட்டை கண்ணுல கூட காட்டாதீங்க அப்படிங்கிறார். கடமைக்கு சாப்பிட்றது, டைம் ஆச்சுன்னு சாப்பிட்றது, இதெல்லாம் உடனே நிறுத்தணும். இப்போ 2வது தீர்வுக்கு வருவோம். பட்டினி இருக்கிறது உடலை சுத்தம் பண்ணுது, ரொம்ப நல்லது. சரி, சுத்தம் செஞ்ச உடம்புக்கு சக்தியையும் இளமையையும் திரும்ப கொடுக்கறது எப்படி?
அதுக்கு தான் நம்ம வீட்டுக்கு பக்கத்திலே இருக்கிற காயகல்ப மூலிகைகள் உதவுது. காயக்கல்பம்னா உடலை அழியாம பாதுகாத்து இளமையோட வச்சுக்கிறதுக்கான ஒரு சித்த ரகசியம். இதுக்காக திருமூலர் ரொம்ப பெரிய விஷயத்தையெல்லாம் சொல்லல. நம்ம கண் முன்னாடியே இருக்கிற 2 முக்கியமான மூலிகைகளை சொல்றார். முதல் மூலிகை நாம ரொம்ப சாதாரணமாக பார்க்கிற கரிசலாங்கண்ணி கீரை. இந்த கீரையை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தா நரைமுடி, தோல் சுருக்கம், வயசான தோற்றம் இதெல்லாம் வராம தடுத்து உடலை ஒரு சின்ன குழந்தையோட உடல் மாதிரி எப்பவும் இளமையாகவும் துடிப்பாகவும் வச்சுக்கோன்னு அவர் ரொம்ப உறுதியா சொல்றார். இரண்டாவது குமரி, அதாவது நம்ம வீடுகள்ல இருக்கிற கற்றாழை. இத சரியான முறையில சாப்பிட்டு வந்தா உடம்போட சூட்டை குறைக்கும், உடம்புல இருக்கிற நச்சுக்களை வெளியேற்றும், உடலை ரொம்ப வலிமையா இரும்பு மாதிரி உறுதியாக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, இதுவரைக்கும் நம்ம பார்த்த இந்த எல்லா விஷயங்களையும் எப்படி நம்மளோட இந்த வேகமான வாழ்க்கையில எளிமையா பயன்படுத்துறதுன்னு இப்ப மொத்தமா தொகுத்து பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள். 3 படிகள் தான். முதல் படி மந்தத்தை சரி செய்யுங்க. அதாவது பசிச்சு ரசிச்சு அளவா சாப்பிடுங்க. 2வது உண்மையான பசி வர்ற வரைக்கும் உடம்புக்கு ஓய்வு கொடுங்க. 3வது கரிசலாங்கண்ணி, கற்றாழை மாதிரி மூலிகைகளை உங்க உணவுல சேர்த்து உடலுக்கு புத்துணர்ச்சி கொடுங்க. அவ்வளோதான். கடைசியா ஒரு முக்கியமான கேள்வி எழும்புது. நம்ம எதிர்கால ஆரோக்கியத்துக்கான திறவுகோல் பெரிய பெரிய டெக்னாலஜிலையோ மருந்துகள்லையோ இல்லாம நாம மறந்து போன நம்மளோட பழங்காலத்துல தான் புதைஞ்சு கிடக்கிறதா? நீங்க அடுத்த வேளை சாப்பிடும்போது இதை பத்தி ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க.